ஒரு நிமிஷம் நிப்பாட்டுங்க. உங்கள் பர்ஸில் இப்போது இந்த நிமிஷம் ஏதாச்சும் பழைய பில்லு, கிழிஞ்ச பேப்பர், இல்லைனா தேவையில்லாத விசிட்டிங் கார்டு இருக்கா? இருந்தால் டக்குன்னு அதை எடுத்து வெளியே போடுங்க. ஏன்னா நீங்கள் உங்கள் பர்ஸில் வச்சுருக்க அந்த பழைய குப்பை தான் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டை காலி பண்ணிக்கிட்டு இருக்குது. என்னடா எடுத்த உடனே இப்படி சொல்கிறாங்களேன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, நம்ம பர்ஸு வெறும் காசு வச்சுக்கிற பை மட்டும் கிடையாது, அதுதான் பணத்தை ஈர்க்கிற மேக்னெட். நம்ம போன வீடியோவில் குபேர ரகசியம் பகுதி 1, அதாவது பணம் நம்மளை தேடி வரப்போகுதுன்றதை காட்டும் 7 ரகசிய அறிகுறிகளை பற்றி பார்த்தோம். அதை இன்னும் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அப்புறமா போய் பாருங்கள். ஆனால் அந்த அறிகுறிகள் தெரிஞ்சும் ஏன் இன்னும் உங்கள் கைக்கு காசு வரலை தெரியுமா? ஏன்னா நீங்கள் கவனிக்காத 3 பயங்கரமான தப்பு தாங்க இதுக்கு காரணம். இதில் அதுவும் அந்த 3வது தப்பு இருக்கு பாருங்க, அதை மட்டும் நீங்கள் மாற்றலைன்னா நீங்கள் எவ்வளவு தான் உழைச்சாலும் ₹1 கூட உங்ககிட்ட தங்காது. இன்றைக்கி இந்த 3 ரகசியத்தை மட்டும் மாற்றி பாருங்க. அடுத்த 24 மணி நேரத்தில் உங்கள் பண வரவில் அதிரடி மாற்றம் நடக்கும். அது என்னன்னு உங்களுக்கு இப்போவே சொல்கிறேன். முதல் விஷயம், பர்ஸ் கிளீன்லினஸ். பர்ஸை சுத்தமாக வச்சுக்கிறது. ஒரு நிமிஷம் கற்பனை பண்ணி கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் ஒருத்தர் வீட்டுக்கு விருந்தாளியாக போகிறீங்க. அங்கே வீடு முழுக்க ஒரே குப்பை, நாத்தம், உட்கார கூட இடம் இல்லைன்னா நீங்கள் அங்கே இருப்பீங்களா? உடனே கிளம்பி வந்துடுவீங்க இல்லையா? அதே தான் பணத்திற்கும் நடக்குது. நிறைய பேர் பர்ஸை திறந்தா மளிகை கடை பில்லு, 3 மாதத்துக்கு முன்னாடி சாப்பிட்ட பிரியாணி பில்லு, ஏடிஎம்மில் காசு இல்லைன்னு வந்த ஸ்லிப்பு, இதெல்லாம் தான் இருக்கும். காசு அது பாட்டுக்கு பாவமாக ஓரமாக ஒடுங்கி போய் உட்காந்துருக்கும். சைக்காலஜி என்ன சொல்லுது தெரியுமா? ஸ்டாக்னட் எனர்ஜி பிரிங்ஸ் பாவர்ட்டி. அதாவது தேங்கி போன குப்பை இருக்கிற இடத்துல நெகட்டிவ் எனர்ஜி அப்படியே தங்கிடும். லட்சுமி தேவிக்கும் குபேரருக்கும் சுத்தமான இடம் மட்டும்தான் பிடிக்கும். பழைய பில்லை பர்ஸில் வச்சா கடன் தான் அதிகமாகும், காசு அதிகமாகாது. இனிமே உங்கள் பர்ஸில் காசை எப்படி வைக்கணும் தெரியுமா? தலைகீழாக வைக்கக்கூடாது. காசில் இருக்கிற காந்தி தாத்தா தலை நேராக இருக்கணும். எல்லா நோட்டும் ஒரே வரிசையில் சின்ன மதிப்பில் இருந்து பெரிய மதிப்பு வரைக்கும், அதாவது 20, 50, 100, 200, ₹500 நீட்டாக அடுக்கப்பட்டு இருக்கணும். பர்ஸை திறந்தா ஆகான்னு ஒரு ஃபீல் வரணும். உங்கள் பர்ஸு உங்கள் பொருளாதார மதிப்பை காட்டுற ஒரு பெட்டகம். சரி, இப்போவே வீடியோவை ஒரு செகண்ட் பாஸ் பண்ணுங்க. உங்கள் பர்ஸில் தேவையில்லாத குப்பை இருக்கா இல்லையா? எஸ் ஆர் நோன்னு கமெண்ட்டில் போடுங்க. அப்படியே அதை க்ளீன் பண்ணிவிட்டு கமெண்ட்டில் க்ளீன்டு அப்படின்னும் டைப் பண்ணுங்க, பார்க்கலாம். ஏன்னா லக்ஷ்மி கடாட்சம் இன்னைக்கே உங்கள் வீட்டில் வர ஆரம்பிக்கணும். சரி, இப்போ 2வது விஷயம். இது உங்கள் வாழ்க்கையே தலைகீழாக மாற்றக்கூடிய ஒரு வார்த்தை. நம்மள 90% பேர் தினமும் காலையில் எழுந்ததில் இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் இந்த வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருக்கோம். அதனாலேயே அவங்க எப்போ பார்த்தாலும் கடன் பிரச்சனையிலேயே இருக்காங்க. அது என்ன வார்த்தைன்னு தெரியுமா? இல்லை, என்கிட்ட காசு இல்லை, இப்போதைக்கு வசதி இல்லை, வாழ்க்கையில் எனக்கு எந்த கொடுப்பனையும் இல்லை. இது போன்ற வார்த்தைகள் தான் அந்த இல்லைங்கிற வார்த்தை உங்களை வறுமையிலேயே வச்சிருக்கிற வார்த்தை. வாயில் இல்லைன்னு சொல்கிறவனுக்கு வாழ்க்கையில் எப்போவுமே இல்லை தான். உங்கள் ஃப்ரெண்ட் ஒருத்தர் வராரு, மச்சான் ஒரு ₹500 கொடுடான்னு கேட்குறாரு. உங்கள் பேங்க்கில் காசு இருக்கும், ஆனால் கொடுக்க மனசு இல்லாமல் ஏதேது என்கிட்ட எங்கடா காசு இருக்கு, நான் பெரிய பிச்சைக்காரன்னு விளையாட்டாக சொல்வீங்க. நினைவு இருக்கட்டும், பிரபஞ்சம் எப்போவுமே ததாஸ்து அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும். ததாஸ்துன்னா அப்படியே ஆகட்டும்னு அர்த்தம். நீங்கள் என்கிட்ட காசு இல்லைன்னு சொல்லும்போது பிரபஞ்சம் அப்படியே ஆகட்டும், உங்ககிட்ட காசு இல்லாமலே போகட்டும்னு லாக் பண்ணிடும். இதுதான் லா ஆஃப் அட்ராக்ஷன், பிரபஞ்ச விதி. இதை கேட்கும்போது உங்களுக்கு சாதாரணமாக தெரியலாம், ஆனால் இந்த ஒரு வார்த்தையால் பல கோடீஸ்வரங்க தெருவுக்கு வந்திருக்காங்க. இனிமேல் யாராச்சும் உங்ககிட்ட காசு கேட்குறாங்கன்னு வச்சுப்போம், ஆனால் உங்ககிட்ட அப்போதைக்கு காசு இல்லைன்னா கூட என்கிட்ட காசு இல்லைன்னு நெகட்டிவாக சொல்லாதீங்க. அதுக்கு பதிலாக இப்போதைக்கு என்கிட்ட ரொக்கம் கம்மியாக இருக்குது, இல்லைன்னா பணம் என்கிட்ட வந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். பாசிட்டிவாக பேசுங்க. வார்த்தைகளுக்கு உயிர் உண்டு பாஸ். இனிமே உங்கள் வாழ்க்கையில் இல்லை என்ற வார்த்தையை பயன்படுத்த மாட்டீங்கன்னா இப்போவே கமெண்ட்டில் ஐ எம் ரிச் அப்படின்னு போடுங்க. உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டு அதை பதிய வைக்கட்டும். எண்ணம் சிறப்பானால் வாழ்க்கை சிறப்பாகும். இதில் எந்த சந்தேகமே வேண்டாம்.
இப்போ மூணாவது ரகசியம், இதுதான் இந்த வீடியோவோட மாஸ்டர் கீ. நீங்கள் மற்றவங்களுக்கு பணம் கொடுக்கும்போது உங்கள் மனநிலை, அதாவது உங்கள் மைண்ட் செட் எப்படி இருக்கு? மாதம் பிறந்த உடனே கரண்ட் பில்லு கட்டும் போதோ, பால்காரருக்கு காசு கொடுக்கும் போதோ, இல்லை ஹோட்டலுக்கு சாப்பிட்டு பில் கொடுக்கும் போதோ, ஐயோ சம்பளம் வந்த உடனே இப்படி கரண்ட் பில்லுக்கே 2000 ரூபா போகுது, இந்த மாதம் எப்படி ஓட்ட போகிறேனோ அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு பயத்தோட, ஒரு வலியோட முகம் சுழிச்சு கொடுப்பீங்க இல்லையா? கரெக்டா? அப்படி கொடுத்தா அந்த பணம் உங்ககிட்ட திரும்ப வராது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, வலிக்க வலிக்க நீங்கள் கொடுக்குற பணம் வழி தெரியாமல் காணாமல் போயிடும். ஏன் தெரியுமா? பணம் ஒரு எனர்ஜி. நீங்கள் அதை பயத்தோடவும் வலியோடவும் ரிலீஸ் பண்ணால் பணம்னாலே வலிதான்னு உங்கள் மூளை ஃபிக்ஸ் பண்ணி வச்சிரும். அப்புறம் உங்கள் மூளை உங்களை பணத்தை நோக்கியே போக விடாது. இனிமேல் நீங்கள் ஒருத்தருக்கு பணம் கொடுக்கும்போது, இந்த பணம் மூலமாக எனக்கு கரண்ட் கிடச்சிது, என் குடும்பம் நல்லா சாப்பிட்டாங்க, ஸோ இந்த பணம் அவங்களுக்கு பயன்பட போகுது, இதுபோல் 10 மடங்கு பணம் என்கிட்ட திரும்பி வரப்போகுதுன்ற ஒரு நன்றி உணர்வோட சந்தோஷமாக கொடுக்கணும். நீங்கள் சந்தோஷமாக அதை ரிலீஸ் பண்ணால் அது உலகத்தை சுற்றிட்டு உங்ககிட்டயே பல மடங்கா அது திரும்பி வரும். இதுதான் குபேர மார்க்கம். ஸோ இன்றைக்கி பார்த்த இந்த 3 விஷயத்தையும் இன்னல இருந்தே ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. பர்ஸை க்ளீன் பண்ணுங்க, இல்லைன்ற வார்த்தையை மறங்க, கொடுக்கும்போது சந்தோஷமாக கொடுங்க. ஆனால் இதையெல்லாம் தாண்டி தூங்கும்போது உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டை பணத்தை ஈர்க்கிற காந்தமாக மாற்றக்கூடிய ஒரு ரகசியம் இருக்குது, அதாவது வெல்த் அஃபர்மேஷன். அதை பற்றி நம்ம குபேர ரகசியம் பகுதி 3 வீடியோவில் பார்க்க போகிறோம். அந்த வீடியோ அடுத்த வாரம் வரப்போகுது. மிஸ் பண்ணாமல் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டில் பணத்தட்டுப்பாடு வரக்கூடாதுன்னா உங்கள் வீடு எப்படி இருக்கணும், எப்படி மாறும், அதை பற்றி நம்ம சேனலில் வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் பெருக செய்ய வேண்டியவை அப்படின்னு ஒரு பவர்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க்கு இப்போது உங்கள் ஸ்க்ரீனில் என் கார்டில் தெரியுது பாருங்கள். டக்குன்னு அதை கிளிக் பண்ணி அந்த ரகசியத்தையும் இப்போவே தெரிஞ்சுக்கோங்க. வாழ்க வளமுடன். நன்றி.